ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கிறது நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகளில் முடிவுகள் எடுக்க நம்ம தடுமாறலாம். பல பேரோட ஆலோசனைகள் நம்மளை குழப்பத்தில் அழுத்தலாம். அதனால் நம்மளுடைய முடிவுகள் தவறாக போகலாம். சரிப்பா, அப்புறம் எப்படி தான் சரியான முடிவு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா நேரமுமே பர்ஃபெக்டாக ஒரு சரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 6 யுத்திகளை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய முடிவுகளை எடுக்கும்போது நம்ம சரியான முடிவு தான் எடுக்கிறோம் அப்படின்றத உங்களால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அது என்னென்ன யுத்திகள் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இன்வெஸ்டிகேட் த சிச்சுவேஷன் தரோலி. உங்கள் நிலைமையை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். உங்கள் சூழ்நிலையை பற்றி நீங்கள் தெளிவில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாறுவீங்க. நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது உங்ககிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த ஆப்ஷனை நான் ஏன் சூஸ் பண்ணணும், இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இந்த முடிவை நான் எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா, இல்லை என்னோட நிலைமை இன்னும் மோசமாகுமா, இல்லை இது வெறும் தற்காலிகமான தீர்வா அப்படின்றது தான். உங்களுடைய நிலைமையை பற்றி நீங்கள் எழுதுறது இன்னும் தெளிவாக யோசிக்க உங்களுக்கு உதவும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நம்பகமான மனிதர்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்கிறது, அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிறது, மாற்று வழியில் சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ரெண்டாவது, மேக் லிஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்ஷன்ஸ். நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பட்டியலிடுங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் பற்றியும் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களால் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி சரியான முடிவை எடுக்க முடியும். இல்லை ப்ரோ, நான் எப்போ முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கா? அப்போனா அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இதுவரைக்கும் நமக்கு தோணாத ஒரு புதிய யோசனை நமக்கு கிடைக்கலாம். அந்த யோசனை சரியான முடிவுகளுக்கு நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ எப்பவுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆப்ஷன்ஸை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுறது நல்லது தான். மூணாவது, கட் டவுன் யுவர் ஆப்ஷன்ஸ். நீங்கள் முன்கூட்டியே உங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆப்ஷன்ஸை பற்றின சரியான தகவல்களை நீங்கள் திரட்டியிருப்பீங்க. இப்போ எது சரியான முடிவு, எது தவறான முடிவு அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இதில் தவறான முடிவுகளை எல்லாம் உங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து விலக்கிடுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸில் டாப் 5 இல்லைனா டாப் 3 ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்கிற சதவீதத்தை அதிகப்படுத்தும். நாலாவது, ஐடென்டிஃபை த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்போ உங்ககிட்ட டாப் 5 இல்லைனா டாப் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் ஒவ்வொன்றுக்குமே பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2 சைடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போதும் அதில் நேர்மறையான விளைவுகள் என்ன ஏற்படும், எதிர்மறையான விளைவுகள் என்னென்ன ஏற்படும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதில் மோசமான விளைவுகள் என்ன ஏற்படும் அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே யோசித்து வச்சுக்கிறது அந்த நிலைமையை சமாளிக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கலாம். அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், இல்லை உங்கள் சக பணியாளர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய முடிவுகள் யாரை பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது, ஹேவ் அ பேக்கப் பிளான். ஒரு மோசமான சூழ்நிலையை சமாளிக்க ஒரு பேக்கப் பிளானை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி ஆகணும். எங்கே ப்ரோ முடிவெடுக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கே போய் நாங்கள் பேக்கப் பிளானை வேறு உருவாக்குறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும் போது அதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற தைரியத்தை நமக்கு இந்த பேக்கப் பிளான் கொடுக்கும். தலைமை பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே ஒரு பிளான் பி வச்சுருக்காங்க. ஒரு பேக்கப் பிளான் அவங்கக்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவுமே எல்லாமே நடக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம நினைக்காத மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இந்த பேக்கப் பிளானை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கான பேக்கப் பிளானை கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் இப்போவே ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன், ஒரு நிமிஷம் கூட என்னால் தள்ளி போட முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை, இப்போ இந்த தருணத்தில் நான் எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத கேளுங்க. இந்த தருணத்தில் அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாருக்குமே எப்பவுமே வர்றது கிடையாது. இது ரொம்ப ரேர் கேஸ் தான். பெரும்பாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு போதுமான நேரம் நிச்சயமாக இருக்குது. இந்த 6 யுத்திகளையும் பயன்படுத்தி ஒரு சரியான முடிவை நிச்சயமாக உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக உங்கள் முடிவுகள் எடுங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்குது. ஸோ நல்ல முடிவுகள் எடுங்க. நன்றி, வணக்கம்.